வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியோட சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த க்ரீமியான சிக்கன் கிரேவி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மலாக எந்த சைஸில் பீஸ் போட்டு வாங்குவீங்களோ அதே மாதிரி கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்து ஒரு பவுலில் நான் ஒரு 25 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த முந்திரி பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் முந்திரி பருப்பு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும், நெருன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து சிக்கனும் 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு. மசாலா எந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோட்டாகி இருக்கணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. நான் முழுவதுமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சிக்கன் பீசஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக குக்காகி வருங்க. அதே மாதிரி ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. ஒரு 70% மட்டும் இந்த எண்ணெயில் சிக்கன் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் சிக்கனை எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் முழுவதுமாக வடிஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே எண்ணெயிலே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு பற்களும் இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் அளந்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருந்துச்சுங்க. கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்கும். இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் பொறுமையாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து மசாலாவும் சிக்கனும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்கும். அந்த கப்பால் நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்போட அளவை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான க்ரீமியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுற மாதிரி ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த கிரேவியை சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. சாஃப்டான சப்பாத்தியோடு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டோம்னா அட்டிப்புளியாக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோஸ்ட்லி கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதே மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.